இப்போ ஆதாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணான்? பாவம் செஞ்சான். ஆதாம் பாவத்துக்கு யார் காரணம்? டிபேட் கொஸ்டின். ஆதாமுடைய பாவத்துக்கு யார் காரணம்? ஏன் ஏவாள் இல்லையா? ஏவாள் கொண்டு வந்து கொடுக்கலன்னா அப்ப ஏவாளும் காரணம் தானே. பிசாசு இல்லையா? பிசாசு காரணம் கிடையாதா? பிசாசை பயன்படுத்தின சர்ப்பம் காரணம் இல்லையா? காரணம் இல்லையா? அது வரலன்னா எப்படி? அது வந்து இந்த மாதிரி ஒரு சந்தேகத்தை கிளப்பி ஏவாளை வஞ்சித்து அதை சாப்பிட வைத்தது காரணம் இல்லையா? உங்களுக்கு தோணலையா? இப்போ இந்த பட்டிமன்றம்லாம் வைக்கிறாங்கல்ல, 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்குவாங்க. இந்த பக்கம் பேசுவாங்க கரெக்ட் மாதிரி இருக்கும், இந்த பக்கம் பேசுவாங்க கரெக்ட் மாதிரி இருக்கும், அப்படிதானே? இப்போ கூட ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்குல்ல, போய் விளக்கு ஏற்றுறது கரெக்டு, விளக்கு அங்கே ஏற்றக்கூடாது அப்படின்றது. அப்போ எந்த காரியத்தை நம்புகிறார்களோ அவர்கள் என்ன பண்ணுவாங்க? லெஃப்ட் சைடு பேசுவாங்க, ஒருத்தர் ரைட் சைடு பேசுவாங்க. எது நியாயம்னு பார்க்கணும்ல. அப்போ ஆதாமுடைய பாவத்திற்கு காரணம் ஆதாமா, ஏவாளா, சர்ப்பமா, பிசாசா, அல்லது அந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு மரத்தை வந்து வைத்ததான பரலோகத்தின் தெய்வமா, அல்லது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிசாசு வந்து என்டர் ஆகிறதுக்கு வழியை கொடுத்த அனுமதித்ததான தெய்வமா? யாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஃபுல் கண்ட்ரோல் ஆதாம் கையில தானே இருந்தது. ஏன்னா ஆண்டவர் இதெல்லாம் வைத்து சொன்னாரு, இது நீ என்ன பண்ணக்கூடாது, புசிக்க கூடாதுன்னு சொன்னார் அல்லவா? அப்ப பிளேம் பண்றதுன்னா ஆதாம் யாரை தான் பிளேம் பண்ணணும்? மனைவியை அல்ல, சர்ப்பத்தை அல்ல, பிசாசை அல்ல, தெய்வத்தை அல்ல, தன்னை தான் அவன் பிளேம் பண்ணிக்கணும்.